வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் EBIT அண்ட் EPS அனாலிசிஸில் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள். அனு லிமிடெட் ஹேஸ் அ ஷேர் கேபிட்டல் ஆஃப் ₹1 lakh divided into shares of ₹10 each. It has a major expansion program requiring an investment of another ₹50,000. The management is considering the following alternatives for raising this amount. பார்த்தீங்கன்னா அனு லிமிட்டடில் 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் வர்த் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேரோட வேல்யூ வந்து ₹10 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர் என்ன அப்படின்னா 10,000 ஷேர் அவங்க வச்சுருக்காங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்காக ₹50,000 தேவைப்படுது. அந்த 50,000 எந்தெந்த ஆல்டர்னேட்டிவ் மூலமாக ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் issue of 5,000 equity shares of ₹10 each. ஓகே, 5,000 equity shares இஷ்யூ பண்ண போகிறாங்களாம். ஒவ்வொரு ஷேரும் ₹10 சொல்லிட்டு issue of 5,000 12% preference shares of ₹10 each. ஓகேவா? 5,000 preference shares 12% அதோட டிவிடெண்ட் ரேட் அது வந்து இஷ்யூ பண்ணலாமான் இருக்காங்க. இஷ்யூ ஆஃப் 10% debentures of ₹50,000. ஓகேவா? டிபெஞ்சர்ஸ் வந்து ₹50,000 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட இஷ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3 ஆல்டர்னேட்டிவில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம பார்க்க போகிறோம். த கம்பெனிஸ் ப்ரெசன்ட் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதாவது EBIT எவ்வளவுனா ₹40,000 per annum subject to tax rate at 50%. You are required to calculate the effect of the above financial plan on the earning per share, presuming EBIT continues to be the same even after expansion. ஓகே, எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறமும் அதே EBIT கண்டினியூ ஆகுதுன்றாங்க. அதே EBITன்னும் போது இந்த 40,000 EBITன்னு சொல்கிறாங்க. EBIT இன்க்ரீசஸ் பை 10,000, ₹10,000 இன்னமும் ஜாஸ்தி ஆகிடுது EBIT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 ஆப்ஷன்லையும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா EBIT சேம் லெவல், அதாவது 40,000 EBITக்கு முதல்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு 3 ஆல்டர்னேட்டிவ் போது 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபினான்சிங், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃபினான்சிங். இப்போ இந்த 3த்துக்கும் தனித்தனியாக காலம் வச்சு நம்ம வந்து EPS எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ போடலாமா 1 by 1? ஓகே பாருங்கள், இதோட ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஃபார்மேட் படி தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு EBIT பார்த்தீங்கன்னா 3த்துக்குமே ஒரே 40,000 தான். பாருங்கள், earnings before interest and tax 40,000 40,000 40,000. ஈக்விட்டி ஃபினான்சிங், ப்ரிஃபரன்ஸ் ஃபினான்சிங், டெப்ட் ஃபினான்சிங் 3த்துக்குமே அதே தான். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈக்விட்டி ஃபினான்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸோ டேஷ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதுக்கும் டேஷ் போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 10% டிபெஞ்சர்ஸ் இருக்குது. அப்போ 50,000ல் 10% போட்டோன்னா ₹5,000 இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதுக்கு மட்டும்தான், இது ரெண்டுத்துக்கும் கிடையாது. ஸோ நம்ம இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே அதே 40 வரப்போது, இங்கேயும் 40 அண்ட் இங்கே 35,000. புரிஞ்சுதா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டேக்ஸை மைனஸ் பண்ணணும். டேக்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50%ன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். சப்ஜெக்ட் டு அ டேக்ஸ் ரேட் ஆஃப் 50%. அப்போ இந்த 40,000ல் 50%, இங்கே 40ல் 50%, இங்கே 35ல் 50% போட்டோன்னா இங்கே 17,500 வருது, இங்கே 20யும் இங்கேயும் 20 வருது. இதை மைனஸ் பண்ணால் வர்றது தான் EAT. அப்போ 40ல் 20 போயிடுச்சுன்னா 20, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 20, இங்கே 35ல் 17,500 போயிடுச்சுன்னா 17,500. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன போடுவோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பாருங்கள், 5,000 ஒரு ஷேரும் ₹10. அப்போ 5,000 into 10 into 12% பாருங்கள், 50,000. 5,000 into 10ன்றது 50,000. அதில் 12% போட்டோன்னா ஈக்விட்டி ஃபினான்சிங்கில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கிடையாது, அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபினான்சிங்கில் மட்டும் 6,000 வருது, அண்ட் டிப் ஃபினான்சிங்லையும் கிடையாது. ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா இங்கே 20 வரும், இங்கே 14 வரும், இங்கே 17,500 வரப்போகுது. ஓகேவா? இதுதான் ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வேணும். ஓகேவா? முதல்ல சொல்லிட்டாங்க 1 lakh ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ₹1 lakh இது. அப்போ ₹10 அப்படின்னா எவ்வளவு ஷேர் மொத்தம்? 10,000. ஓகே, ஆனால் இந்த ஈக்விட்டி ஃபினான்சிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,000, இப்போ ஒரு 5,000 இஷ்யூ பண்ணுறாங்க, மொத்தம் 15,000. இங்கே ப்ரிஃபரன்ஸில் 10 தான், டெப்ட்லேயும் 10 தான். பாருங்கள், இங்கே 10 + 5 15, இங்கே அதே 10 தான், இங்கே அதே 10 தான். புரிஞ்சுதா?
ஏன்னா இது ஃபினான்சிங் மாறிடுச்சு, இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், இது வந்து டெப்ட் ஃபினான்சிங். அதனால் ஃபஸ்ட்டு இருந்த 10,000 ஷேர்ஸ் மட்டும் அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ இபிஎஸ் கண்டுபிடிக்கணும்னா 20,000 டிவைடட் பை 15, இங்கே 14 டிவைடட் பை 10, 17,500 டிவைடட் பை 10. பாருங்கள், போட்டோன்னா நமக்கு என்ன வந்துருச்சு? 1.33, 1.4, 1.75. ஓகே, எஸ். இப்போ பாருங்கள், எது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னா இபிஎஸ் எதில் ஜாஸ்தி வருது? இதில் 1.33 வருது, இதில் 1.4 வருது, இதில் 1.75. அப்போ ஆப்ஷன் சி தான் பெட்டர். அப்போ டெப்ட் ஃபினான்சிங் இஸ் பெட்டர், ஏன்னா அதில் தான் ஹையஸ்ட் நமக்கு வந்து இபிஎஸ் கிடைக்கிது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் நமக்கு என்னென்னா இபிஐடி இன்க்ரீசஸ் பை 10,000 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இபிஐடி 40,000 வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமா? இப்போ அதோட 10,000 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இபிஐடி 50,000 ருபீஸ் ஆகிடும். 40 + 10. ஓகே, பாருங்கள், இப்போ இந்த 50,000 வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அந்த சேம் வே தான். இப்போ இன்ட்ரெஸ்ட் வருமா அப்படின்னா ஈக்விட்டிக்கு வராது, ப்ரிஃபரன்ஸ்க்கு வராது, டெப்ட்டுக்கு மட்டும் அதே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 5,000. ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா இங்கே 50, இங்கே 50, இங்கே 45,000 இபிடி. ஓகேவா? இப்போ இபிடிலேருந்து என்ன பண்ணுவோம்? டேக்ஸை மைனஸ் பண்ணுவோம். டேக்ஸ் எவ்வளவு? 50%. அப்போ 50,000ல் 50%, இங்கேயும் 50,000ல் 50%, இங்கே 45ல் 50%. பாருங்கள், இது 25,000, இது 25,000, இது 22,500. ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா சேம் இந்த 25, 25, 22,500 தான் வரப்போகுது. ஓகே, இஏடி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளவு? 50,000ல் 12%, 6,000 தான். அதே தான். ஓகே, நம்ம ப்ரீவியஸாக போட்டோம்ல, அதே தான். வெறும் இங்கே என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இபிஐடி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, 10,000 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 40 + 10, 50 ஆகிடுச்சு, அவ்வளோதான். அப்போ இதை மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே அதே 25 வரப்போகுது, 25 - 6,000 போட போகிறோம். இங்கே 22,500 அதே தான் வரப்போகுது. ஓகேவா? எஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான். இங்கே 10 + 5, இங்கே 10, இங்கே 10 அதே தான். ஓகே, எஸ். இப்போ 25,000 டிவைடட் பை 15,000, 19,000 டிவைடட் பை 10,000, 22,500 டிவைடட் பை 10,000 போட்டோன்னா நமக்கு இபிஎஸ் கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், 1.67, இங்கே 1.9, இங்கே 2.25. பார்த்தீங்கன்னா இதுலேயும் எது பெட்டர் அப்படின்னா டெப்ட் ஃபினான்சிங் தான் பெட்டர். பிகாஸ் ஈக்விட்டி ஃபினான்சிங்கில் இபிஎஸ் வந்து 1.67 தான் வந்திருக்கு, அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் 1.9 தான் வந்திருக்கு, டெப்ட் ஃபினான்சிங்கில் 2.25 வந்திருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு? இபிஎஸ் வந்து நமக்கு இபிஐடி 10,000 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு டெப்ட் ஃபினான்சிங்கில் தான் ஜாஸ்தி கிடைக்குது. ஓகே, அப்போ டெப்ட் ஃபினான்சிங் இஸ் ப்ரிஃபரபிள். ஓகேவா? அதாவது அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண போகிற அந்த 50,000 இவங்க வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறது மூலமாக அதை ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஆப்ஷன். ஓகேவா? எஸ். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.